சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் அருணோதய பதிப்பகத்தில் எழுதின பொறுமையே வெல்லும் என்ற ஒரு நூல் அடியேன் எழுதினது. அந்த நூலை படித்து நிறைய பேர் வாசகர்கள் நிறைய சந்தேகங்களை கேட்பாங்க, நிறைய வெரிஃபை ஆகிட்டு போவாங்க, கிளியர் ஆகிக்குவாங்க. வெளியூரில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மேனேஜர், அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற ஒரு மேனேஜரு, அவர் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இவருக்கு தோணுது. ஏதோ சஸ்பிஷன் அவர் மேலே. அவர் கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறாரா இல்லையா, கம்பெனிக்கு எகேன்ஸ்டாக இருக்காரா இல்லையா, ரொம்ப சந்தேகம். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், இது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு. இல்லை சார், எனக்கு அப்படி தெரியுது, அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியுது. அவர் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி? அப்போ தான் தெரிஞ்சு யோசிச்சு பார்த்தேன், அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னா என்ன, பயப்படக்கூடிய ஒன்றும் இல்லை, உளவியல் சார்ந்த விஷயம். உள்ளம் நமக்குள்ளே இருக்கிறது, உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கிற நல்லெண்ணம் இருக்கிறது, அதனை நம்ம நிற்கணும். இதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு கொடுக்கப்பட்ட விஷயம். அறிவு எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதற்கு. புத்திசாலித்தனம் என்பது என்ன? புத்தி கூர்மை என்பது நல்லது கெட்டது இனம் பிரிக்கிறது. இது அவரை வந்து தப்பானவராக நினச்சிட்டு இந்த புத்தியை பயன்படுத்தி நல்லவரா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். புத்தியை பயன்படுத்தி பார்த்தா நல்லா இருக்கும். அவர் உட்காந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் பேசணும். பேசி பார்த்தீங்கன்னா அவர் என்ன மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு வெளியே வந்துடும். கண்ணில் வெளியே வந்துடும். கண்ணை பார்த்தாலே போதும். என்னெல்லாம் பார்த்தா ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே அவங்க எனக்குள்ளே என்னை பற்றி அவர் என்ன நினச்சிருக்காரு கம்ப்ளீட்டாக அப்படியே ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். அவர் நினச்சி வச்சுருக்காரு, தெரியாது நினைக்கலாம். இது அந்த நண்பர்கள், அது வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, ஆஃபீஸில் மட்டும் இல்லை, வீட்டில் அப்பா பையன் இருப்பான், பையன் எங்கே போயிருப்பான், பையன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ தப்பு பண்ணுறானோங்கிற மாதிரி அப்பாவுக்கு ஒரு மேலே அது ஒரு பெரானாய்டு அப்படின்னு மாயை சம்மந்தப்பட்ட ஒரு மனநோய். அதே மாதிரி அக்கா தங்கச்சி எங்கே போயிருப்பா, யாரோட எவங்களோட சுற்றிட்டு இருக்கானவங்க அக்கா நப்பா. அக்கா வெளில போயிருக்கும், தங்கச்சி நப்பா, அக்கா எவங்களோட சுற்றுறானோ தெரியல அப்படின்னப்பா. புரியுதா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. இது எப்படி தீர்வோம்னா அறிவால் தான் தீர்வும். அறிவை கொண்டு நான் பக்குவப்படுத்தணும். இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லெண்ணத்துக்கு ஸ்ட்ராங் பண்ணும். கணவன் மனைவி மேலே கூட இந்த மாதிரி வரும். கணவனுக்கு மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே எங்கேயோ தப்பாக நடந்த மாதிரியே தெரியும். மாயங்கிறது அதான். அந்த மாயைக்கு இடம் தராமல் ஒவ்வொருத்தரும் தன் அறிவை பயன்படுத்தி, அதுக்கு என்னென்னா கவுன்சிலிங் தான் வரணும். இல்லை கவுன்சிலிங் என்ன, டாக்டர் போய் கவுன்சிலிங் நமக்குள்ளே வீட்டிலேயே கணவன் மனைவிட்டு கன்சல்ட் பண்ணணும், பேசணும், மனைவி கணவன்கிட்ட பேசணும், அந்த ஆஃபீஸர்கிட்ட மேனேஜர்கிட்ட பேசணும். அவர் சொன்னேன், நீங்கள் நல்ல ஒரு வாரம் அந்த மேனேஜர்கிட்ட உங்களுக்கு யாரும் சந்தேகம் அவன்கிட்ட பேசி பாருங்கள். பேசின பிறகு உங்களுக்கு கிளியர் ஆகிடுங்க. போனார், பேசினார், ஒன்றுமே இல்லை சார், நான் தப்பாக எடுத்துருக்கேன், நான் அதை நீக்கிட்டேன், நல்லா நினச்சிருக்கேன், இப்போ நல்லா இருக்குங்கிறாரு. எனவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரையும் சந்தேகப்படாங்க. அறிவால் வேலை செய்யும், அறிவு தூண்டுங்க.